இடையில டெல்லி மீண்டும் புகுந்து விளையாடியது. ஓபிஎஸ், இபிஎஸ் இரண்டு பேரையும் இணைத்து வைக்க சமரசம் பேசினாங்க. இபிஎஸ் இறங்கி வந்தாரு. சசிகலா குடும்பத்தை கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஜெயலலிதாவின் மரணத்தை விசாரிக்க ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தை நியமிச்சாரு. ஓபிஎஸ் மீண்டும் ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்தாரு. ஓபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவியும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவியும் வழங்கப்பட்டுச்சு. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ்ஸின் கரங்களை பிடித்து சேர்த்து வச்சாரு. அரசியல் செய்ய ஓபிஎஸ்க்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பா இது கிடைச்சது. அதோடு அவர் 130 எம்எல்ஏக்கள் என் பக்கம் இருக்காங்கன்னு சொன்னாரு. அத இந்த சமயத்துல மெய்ப்பித்து காண்பித்திருக்கணும். ஓபிஎஸ் தவறிட்டாரு. இபிஎஸ் இதிலெல்லாம் கவனமா செயல்பட்டாரு. பதவியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாது இல்லையா? நிர்வாகிகளின் ஆதரவும் வேண்டும் என்பதுல குறியா இருந்தாரு. பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களை தன் பக்கமா இழுத்தாரு. எதிர்கட்சியா திமுக குடைச்சல் கொடுக்க இன்னொரு டிடிவி ஸ்லீப்பர் செல் என பயம் காட்டிட்டு இருந்தாரு. இத்தனைக்கும் நடுவுல கட்சியை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பலத்த அடி. ஆனா அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு நடந்த 23 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இபிஎஸ் சுற்றி சுழன்று பெரும்பாலான தொகுதிகளை வென்று ஆட்சியை காப்பாற்றினார். இதெல்லாம் கட்சிக்குள்ள இபிஎஸ்ஸின் செல்வாக்கையே அதிகமாக்குச்சு. 2021 தேர்தலில் ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ள இருந்தோம். டிடிவி தினகரன் தென் மாவட்டங்கள்ல பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தினார். இதெல்லாம் ஓபிஎஸ்ஸின் செல்வாக்க கேள்விக்குள்ளாக்குச்சு.